ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது ஒரு முக்கியமான ஒரு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், ஓவர் ட்ரேடிங்கில், எமோஷனல் ட்ரேடிங்கில் என்ன பிரச்சனை வருது, சைக்காலஜி எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு. நம்ம என்ன தான் சொன்னாலும் அது பண்ணுறதை பண்ணிகிட்டு தான் இருக்காங்க மக்கள். அது வீடியோ தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தால் தான் ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா என்னன்னு தெரியல. அவங்களுக்கு அந்த ஸ்டாப் பண்ண முடியலையா என்னன்னு தெரியல. ஸோ கண்டினியூ தான் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி என்னுடைய இந்த ப்ரைம் குரூப்பில் கூட, வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க குரூப்பில் கூட எல்லாம் இதை பார்த்துட்டு, சார் நான் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கிறேன், ஃபீஸ் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, அதாவது 50,000 1 லட்சம் அந்த அளவுக்கு கூட ஃபீஸ் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையாது ஃப்ரெண்ட். நீங்கள் காசு கொடுத்தா கிடைக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே நம்மளுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் இருக்குது, நீங்கள் அதை எஜுகேஷன் பர்பஸ்க்காக பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இது யாருக்காக அப்படின்னா, முழுக்க உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அர்ஜென்ட்லாம் படக்கூடாது. நமக்கு ஒரே நாளில் எனக்கு டபுள் ட்ரிபிள் பண்ணணும், நிறைய லாஸ் இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது, நான் உடனடியாக ரிகவர் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. 8 பேர். அதாவது அந்த இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக பார்த்தேன். அந்த பார்த்து உடனடியாக டிசிஷன் எடுக்காதீங்க. இப்போ நான் சொல்கிற ஸ்க்ரீன்ஷாட் ஒரு வேளை நீங்கள் ஒரு 6 மாதம் 3 மாதம் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தான் அது உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு 2 வீடியோ 3 வீடியோ பார்த்துட்டு ஒரு ஜோஸில் சூப்பராக நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு தயவு செஞ்சு கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கான கிளாஸஸ் இது கிடையாது. ஃபஸ்ட் அந்த விஷயம் புரிஞ்சுங்க. இது என்ன, எதுக்காக இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தன்ற விஷயம் தெளிவாக இருந்தால் தான் உங்களால் ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ண முடியும். புரிஞ்சுங்க. ஓகே. ஸோ இன்றைக்கி இதை டாப்பிக்கில் தான் இந்த வீடியோ கூட நம்ம போட போகிறோம். இந்த ஓவர் ட்ரேடிங் எமோஷனல்ஸ் எப்படியா இருக்குதுன்னு பாருங்கள். இப்போது நம்ம காலையில் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோம். ஸோ இந்த இதில் டார்கெட் புக் பண்ணி சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போது ஒரு சிலர் என்ன பண்ணாங்கன்னா, இந்த டே ஹையை பிரேக் பண்ணி நான் மேலே வச்சு சார் அங்கேருந்து பை எடுக்கிறேன் அப்படின்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி உங்களால் அந்த இடத்துல பை எடுக்க முடியும்? ஆல்ரெடி இங்கே ப்ராஃபிட் பட்டவங்க இங்கே ப்ராஃபிட் புக் பண்ண மாட்டாங்களா? கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணி பாருங்களேன். சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி நீங்கள் ஏன் சார் எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இவங்க கேப் ரீஃபில் ஏரியா வருவாங்க அப்படின்னு ட்ராப் இது கூட பார்த்தீங்கன்னா 2வது ட்ராப்பில் கூட மாட்டினாங்க. இவங்க கூட மாட்டினாங்க இந்த ட்ராப்பில். இந்த சேல் பண்ணி இப்போ இவங்களோட ஸ்டாப் லாஸ்லாம் இங்கே இருக்கும். அப்போ அவங்கள ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணி தான் மார்க்கெட் இப்போ ஸ்டில் மார்க்கெட் ரன்னிங்காக போயிட்டு இருக்க இடத்துல கூட ஆல்மோஸ்ட் ஹிட் பண்ணிட்டாங்களா இல்லைன்னு தெரியல, கிட்ட இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் மேலே ட்ராப்பில். ஸோ விஷயம் புரிஞ்சுங்க. மார்க்கெட்டை ஒரு 10 ரூபா பொருளை ஏன் விற்கிறான் அப்படின்னு பாருங்கள், அதே 10 ரூபா பொருளை ஏன் வாங்குறான்னு பாருங்கள். 2 விஷயம் புரிஞ்சுங்க. விற்கிறவன் எத்தனை பேர் இருக்கான்? 1000 பேர் இருக்கானா? வாங்குறவன் எத்தனை பேர் இருக்கான்? 1000 பேர் இருக்கான். ஓகே, 2 பேருமே சரியாக இருக்கானுங்க. ஏதோ இஷ்யூ நடக்குது. ஒருத்தன் விற்கிறவன் ரொம்ப கம்மியாக இருக்கான், வாங்குறவன் ரொம்ப அதிகமாக இருக்கான். ஓகே, ஏன் வாங்குறானுங்க? எதுக்கு வாங்குறாங்க? ஸோ ஏன் அவன் அதிகமாக ஜனங்க ஏன் விற்கிறாங்க? விற்றுட்டு போயிட்டு இருக்காங்க. நேற்று 100 ரூபா இருந்த பொருள் இன்றைக்கி 10 ரூபா கிடைக்குது, ஏன் கம்மியாக கிடைக்குது? அதே நம்ம ஏன் வாங்கணும்? அவன் ஏன் விற்கிறான்? ஸோ இந்த மாதிரி கேல்குலேஷன்லாம் போட்டு தான் ஒரு ட்ரேட் எடுக்குன்ட்டு நம்ம வெறும் சார்ட்டையே பார்த்துட்டு ஒரு ட்ரேடிங்னாக என்னவோ கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டு மவுஸ்லாம் ஆட்டிகிட்டு உட்காந்து சேரில் உட்காந்தா பணம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுலேயும் நிறைய கொஞ்சம் உங்களுடைய பிரெயினை யூஸ் பண்ணுங்கள். ஒரு பொருள் ஏன் குறையுது, ஏன் அதிகமாகுது, ஏன் விற்கிறான், எதுக்கு வாங்குகிறான், ஸோ எத்தனை பேர் விற்கிறாங்க, எத்தனை பேர் வாங்குறாங்க, இது எது வரலும் விலை ஏறினா ஓகே நமக்கான ரிஸ்க் எவ்வளோ வரும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேல்குலேஷன் போட்டு ட்ரேட் எடுத்தால் பெட்டராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 லட்சம். ஓகே, இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12 மணி தான் ஆகுது. இப்போது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எமோஷனல் இங்கேருந்து பை எடுத்துட்டு சார், இங்கேருந்து நான் சேல் எடுத்துட்டேன், இந்த டே ஹை பிரேக் ரூம் போச்சு, இந்த இதில் கன்ஃபார்மாக சேல் எடுத்தேன், இதில் பை எடுத்தேன் அப்படின்ற ஒரு எமோஷன், நிறைய குவான்டிட்டி. அதாவது இவங்க நினச்ச மாதிரி தான் மார்க்கெட் போகணும் அப்படின்ற ஒரு காரணத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ப்ரைஸை எக்ஸிட் பண்ண மாட்டாங்க. நமக்கு ஆப்போசிட்டாக ப்ரைஸ் திரும்பிடுச்சு பாருங்கள். இங்கே பை எடுக்கிறீங்க, மார்க்கெட் திரும்பிடுச்சு. இப்போ இந்த இதில் வெளியே வரணுமா இல்லையா? முடியல சார், எங்களால் வெளியே வர முடியல. எப்படி இருந்தாலும் இப்படி போய்ட்டுன்னு நினைக்கிறேன், ஆனால் அப்படி கீழே தான் வந்துட்டுருக்குது. இப்படி போய்ட்டுன்னு நினைக்கிறேன், கீழே தான் வந்துட்டுருக்குது. ஆனால் நான் எதிர்பார்க்காத டைமில் நான் எப்போ விற்றுட்டு வெளியே வரணும் அப்போ மேலே போயிடுது அப்படின்வாங்க. அப்போது ஏன் மேலே போதும் தெரியல உங்களுக்கு, அப்போ விற்கிறீங்க. அப்போ ஏன் கீழே போதும் தெரியல, அப்போ வாங்குறீங்க. அப்போ என்ன ஆகுனா, உங்களுடைய எண்ணத்துக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே. அப்போ விலை அதுக்கேற்ற மாதிரி உங்களால் முக்கியத்துவம் கொடுக்க முடியல. உங்களுடைய லாப நஷ்டத்து மேலேயே உங்களுடைய குறி இருக்குது, கவனம் இருக்குது. உங்களுடைய கவனம் உங்களுடைய ரெட் கலரில் போனால் லாஸு, க்ரீன் கலரில் போனால் ப்ராஃபிட். ஸோ உங்களுடைய எண்ணங்கள் இதில் அலைப்பாய் வைக்கிறீங்களே தவிர உங்களுடைய ஸ்டடியில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனால தான் என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட மைண்ட் செட்டை உங்களுக்கு ஸ்ட்ராங்காக கற்றுக்கணுன்ற 3-6 மாதம் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. உங்களால் அந்த மைண்ட் செட் கொண்டு வர முடியுமா தான் ட்ரேடிங் கிளாஸஸ் வாங்க. இல்லைனாங்க நிறைய பேர் இப்போ டிப்ஸ் கால்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ குரூப்ஸ் எத்தனையோ குரூப், எக்கச்சக்கமான குரூப்ஸ் யூடியூப்பில் லைவ் என்னென்னோ பண்ணிகிட்டு இருக்காங்க. பை சேல் சார், உடனே டக்குன்னு ப்ராஃபிட் புக் பண்ணுங்க, அதை என்னென்னோ சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு விருப்பம் உடனடியாக உங்களுக்கு அந்த ஒரு என்ன சொல்லுதுன்னா, அது என்ன சொல்லுவாங்க, அக்ரெசிவாக இருக்கும், எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அது மாதிரி இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த கிளாஸஸ் உங்களுக்கு செட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. இந்த 1.25 லட்சம் அந்த லாஸ் பண்ண வியூஸ் சரி, மேபி நிறைய பேர் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒருத்தர் 40,000, ஒருத்தர் 15,000, ஒருத்தர் 10,000 சார். அவங்கள எல்லாமே காசு தானே, எல்லாமே பணம் தானே. ஸோ அந்த பணத்துக்கு உண்டான வேல்யூ நீங்கள் லாஸ் பண்ணி அது கற்றுக்கிறதுக்காக செலவு பண்ண மாட்டீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1.25 லட்சம் கொடுத்த வியூவர் கூட இப்போது என்கிட்டன்னு இல்லை, நீ எங்ககிட்ட எந்த இடத்துல போய் நாலேஜ் பண்ணீங்க, இது எத்தனை
நாட்களில் எத்தனை பேர்கிட்ட எத்தனை நாலேஜ் கற்றுக்க முடியும் அவங்களால. இப்போ இந்த 1.25 லட்சம் போனதில் என்ன நாலேஜ் கற்றுக்கிட்டாங்க? இப்போ ஸ்டாப் லாஸ் கொடுக்காம வெறும் எமோஷ்னல்ஸ்க்கு மட்டுமே விலை கொடுத்து அந்த 1.25 லட்சம் போச்சு. ஸோ இதுக்கு என்ன உங்களுக்கு என்ன கிடைச்சது உங்களுக்கு? அதனால் இப்போ 1.25 லட்சம் போச்சு, உங்களுக்கு என்ன கிடச்சி? அனுபவம் கிடச்சிச்சு. சரி, அந்த அனுபவத்தை வச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? சரி, இந்த 1.25 லட்சம் போயிடுச்சுப்பா, நாளையிலேருந்து நான் வந்து அந்த லாஸ் பண்ணாமல் அது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வருதுங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நாளைக்கு அதே பயம் தான் வரும். நேற்றே 1.25 லட்சம் போச்சு, இன்றைக்கி என்ன பண்ணலாமா வேணாவா, இன்றைக்கி நான் என்னால் முடியல, ரொம்ப விரக்தி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி இன்னும் உங்களால் பணம் கொடுத்து கற்றுக்க முடியாமல் சூழ்நிலை இருக்கீங்களா? தயவு செஞ்சு ட்ரேடிங் குவைட் பண்ணிவிட்டு ஃப்ரீயாகவே நிறைய விஷயங்கள் கற்றுங்க, அலசி ஆராய்ங்க, என்னென்ன நடக்குது, ஏது நடக்குது, யார் நல்லா சொல்லித்தராங்க, யார் என்ன சொல்கிறது புரியுது, இவங்க சொல்கிறது உண்மையாக பொய்யா, இது மாதிரி சில விஷயங்கள்லாம் அலசி ஆராய்ஞ்சு அவங்கக்கிட்ட கற்றுக்கலாமா வேணாமான்றதை ஃபைனல் டிசிஷன் இருக்குது. எடுத்த உடனே ஒரு 2 வீடியோ பார்க்குறது, அவங்க மோட்டிவேஷனாக பேசுகிறாங்க அப்படின்ற அவங்க கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுலாம் வந்து தப்பு. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நீங்கள் மேபி இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிக்கலாம், டக்குன்னு கிளாஸஸ் ஜாயின் பண்ணலாம். அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. தொடர்ந்து 1 மாதம் 2 மாதம் ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க சொல்கிறது உண்மையாக பொய்யான்ற அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்கள். கிளாஸஸ் அட்டன் பண்ணால் கூட உங்களுடைய பொறுமை வளர்த்துங்க. எனக்கு வந்து இந்த விஷயம் புரிஞ்சிருக்கு, இந்த ட்ரேடில் இந்த செட்டப் புரிஞ்சிருக்கு, இந்த இடத்துல ஏன் ப்ரைஸ் போகுது. இப்போ கூட நான் சொல்கிறேன், இந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுத்தேன், நானும் தவறாக இருக்கலாம், என்னோடய கேப் ரீஃபில்லிங் ஏரியா வரலாம். அப்போ என்னுடைய லாஸ் எவ்வளோ? சின்ன லாஸ். நல்லா கவனிங்க. இப்போ நான் என்னையே செட் சொல்கிறேன். நான் இதில் வந்து நான் தவறாகும் பட்சத்தில் என்னுடைய லாஸ் எவ்வளோ இருக்கும், நான் சரியான என்னுடைய ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும், இது வந்து கவனமாக இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எமோஷனல் ஓவர் ட்ரேடிங்கை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அதே மாதிரி ஒரு சிலர் சொல்லுவாங்க, சரி இதில் ப்ராஃபிட் புக் பண்ணவங்க கூட இன்னொரு ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது என் கூட அந்த லைவ் மார்க்கெட்டில் பண்ணவங்க கூட இன்னொரு ட்ரேட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா, இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க, மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்தவுடனே இன்னொரு ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு இன்னொரு ட்ரேட் எடுத்திருக்காங்க. ஸோ இன்னொரு ட்ரேட் எடுத்ததும் தப்பு இல்லை. அந்த லாஸ் வருது இல்லையா, அந்த தவறாக எடுத்துட்டாங்க. அந்த லாஸ் கட் பண்ண புக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, இல்லை கண்டிப்பாக இங்கேருந்து மேலே போவோம், இல்லை இங்கேருந்து மேலே போவோம், அங்கே ஃபோர்ஸ்ஃபுல்லாக அங்கே மேலே போகும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எப்போ எதுவரையும் இந்த லோ கட் ஆகிடுச்சு. இந்த லோ கட் ஆனதுக்கு அப்புறம் கூட பாருங்கள், இல்லை இப்போது இந்த லோலாம் கட் ஆகிட்டு மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகும். அப்போ இந்த ஃபைனலாக இந்த இடத்துல வந்து என்ன கேப் ஃப்ரீஃபில் வரும், எக்ஸிட் ஆகிட்டாங்க. ஓகே, இந்த கேப் ஃப்ரீஃபில் வரும், எக்ஸிட் ஆகும். அப்போ மார்க்கெட் இங்கேருந்து திரும்பிடுச்சு. புரியுதுங்களா? ஸோ மார்க்கெட்டு எங்கே போகுதுன்னு பாருங்கள். நமக்கு எதிராக நடந்தால் எவ்வளோ நஷ்டம் வரும், சிம்பிள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட்ஸ், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மூலிமா தெரிவிங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.